வணக்கம். இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பழகு தமிழில். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடங்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி முதல் பாடமாக இயக்கம் பற்றிய சிந்தனைகளை பற்றி பார்ப்போம். இயக்கம், அதாவது ஒரு பொருள் எப்படி இயங்குவதற்கு காரணம் என்ன, அது எப்படி விசை செயல்படுகிறது, எப்படி இயங்குகிறது, நியூட்டனோட விதிகள் என்னென்ன, இயக்கத்தை எப்படி எப்படி அளக்கலாம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். முதல்ல நம்ம இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இயற்பியலில் ஒரு சில வார்த்தைகள் வரும். உதாரணத்திற்கு தொலைவு, இடப்பெயர்ச்சி அப்படின்ற விஷயங்கள். ரெண்டு இதையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான், ஒரே அர்த்தத்தை தான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இயற்பியலை பொறுத்தளவில் ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் உண்டு. ஸோ முதல்ல நம்ம இந்த வார்த்தைகளை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ காலம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலத்தின் அடிப்படை அலகு, அதாவது எஸ்ஐ அலகு முறையில் காலத்தை வினாடி அப்படின்ற அலகால் அளக்குறாங்கங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து தொலைவு, இடப்பெயர்ச்சி, இந்த ரெண்டையும் பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஏன்னா இயற்பியலில் இந்த ரெண்டுமே கொஞ்சம் குழப்பக்கூடிய வார்த்தைகள். அதாவது ஒரு புள்ளி இருக்குது, ஏ அப்படின்ற ஒரு புள்ளி, பி அப்படின்றது இன்னொரு புள்ளி. ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் அது இதுன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் குழப்பத்திற்கு உண்டாகும். ஸோ நம்ம இது ஏயின் வீடுன்னு வச்சுக்குவோம். இது மதனோட வீடு, வீங்கிறது குமாரோட வீடு. மதனோட வீட்டில் இருந்து மதன் குமார் வீட்டுக்கு போகணும். ஸோ மதன் மதன் வீட்டிலேருந்து குமார் வீட்டிற்கு பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 3 வழி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வழி நேராக போகிறது, இரண்டாவது வழி இது, மூன்றாவது வழி. ஸோ மதனோட வீட்டில் இருந்து குமாரோட வீட்டிற்கு 3 வழிகள் இருக்கிறது. இப்படி 3 வழி இருக்குது. இதில் இந்த வழி, முதல் வழி, இது வழி 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கோம். முதல் வழியோட தூரம் எவ்வளவு அப்படின்னா 1 கிலோமீட்டர். இரண்டாவது வழி கொஞ்சம் அதிகமான தூரம் உடையது. உதாரணத்திற்கு 1.5 கிலோமீட்டர். இது ரொம்ப தூரம் உடையது, 3 கிலோமீட்டர். சரியா? ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல 1.5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், அது தொலைவு அப்படின்னா என்ன? தொலைவுங்கிறது கடந்து வந்த பாதையின் நீளம். உதாரணத்திற்கு மதனோட வீட்டிலேருந்து குமார் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா மதன் கடந்த வந்த பாதையின் நீளம் தொலைவு. ஸோ முதல் வழியில் போனார் அப்படின்னா அவர் கடந்த தொலைவு 1 கிலோமீட்டர். இரண்டாவது வழியில் போகும்போது 1.5 கிலோமீட்டர். மூன்றாவது வழியில் போகும்போது 3 கிலோமீட்டர். இது மூன்றுமே தொலைவு தான். இடப்பெயர்ச்சி அப்படின்னா இந்த 3லையும் நம்ம இதை இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல் வழியை இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி அப்படின்னா 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கோம். அதாவது 2 புள்ளிகள் அப்படின்னா மதனோட வீடு, குமாரோட வீடுன்னு எடுத்துங்க. 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு, அது இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தொலைவுங்கிறது கடந்து வந்த பாதையின் நீளம். இடப்பெயர்ச்சி அப்படின்றது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு அப்படின்றது மட்டும் புரிந்து வச்சுக்கோங்க. நம்ம வரப்போட லெக்சர்களில் இடப்பெயர்ச்சியும் தொலைவையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ தொலைவின் அடிப்படை அலகு மீட்டர். நம்ம இங்கே கிலோமீட்டர், நடைமுறை வழக்கில் கிலோமீட்டரில் சொல்லுவோம். ஆனால் எஸ்ஐ அலகு அதாவது சிஸ்டம் டி இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க, அடிப்படை அலகுகள்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அலகு முறையில் தொலைவை மீட்டரில் அளக்குறோம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சியையும் மீட்டரில் அளக்குறோம். அடுத்து வேகம்னா நீங்களே உங்களோட வாழ்க்கையில் பல தடவைகள் பேசியிருப்பீங்க வேகத்தை பற்றி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகுது. நம்ம நடைமுறை வழக்குகளில் வேகத்தை கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற அலகால் அளப்போம். கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த பஸ் 60 கிலோமீட்டர்
ஸ்பீடில் போகுது, ட்ரெயின் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இந்த படகானது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, மிதி வண்டியில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையில் பேசியிருப்பீங்க. ஸோ வேகத்தை பொறுத்து வேகத்தை அளக்கக்கூடிய நடைமுறை அலகு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனால் அடிப்படை அலகுகள், அதாவது எஸ்ஐ அலகு முறையில் வேகத்தை அளக்கக்கூடியது வந்து மீட்டர் பெர் வினாடி. ஒரு வினாடிக்கு எவ்வளோ மீட்டர் தூரம் போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திசை வேகம். இப்போ இந்த தொலைவு இடப்பெயர்ச்சி அதே மாதிரி வேகம் திசை வேகம் இரண்டுக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, குட்டி ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, வேகம்னா நம்ம வந்து திசையை சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு ட்ரெயின் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிடுவோம், இது வேகம். ஆனால் திசை வேகம் அப்படின்னா ட்ரெயின் 40 கிலோமீட்டரில் கிழக்கு திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ரெண்டாவது சொன்னது திசை வேகம், முதலில் சொன்னது வேகம். ஸோ இந்த திசை வேகம் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம இப்படி இடப்பெயர்ச்சி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது, திசை வேகம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. திசை வேகத்தில் வந்து டைரக்ஷனும் இருக்கும். நம்ம வேகத்தை மட்டும் சொல்லாமல் டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லுவோம். அது வந்து வெக்டார் அலகு. ஸோ அலகுல வந்து 2 விதமான அலகுகள் இருக்கிறது. ஒன்று ஸ்கேலார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கேலார், வெக்டார். ஸ்கேலார் அப்படின்னா வெக்டார்னா அளவும் இருக்கும் திசையும் இருக்கும். ஸ்கேலாரில் அளவு மட்டும் இருக்கும். உதாரணத்திற்கு தொலைவு அப்படின்றது வந்து ஸ்கேலார் அளவு, திசை வேகம் அப்படின்றது வெக்டார் அளவு. திசை வேகத்தில் நம்ம திசையையும் சேர்த்து சொல்கிறோம், டைரக்ஷனையும் சேர்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் முடுக்கம். வேகத்தை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, வேகம் இஸ் ஈக்குவல் டு அல்லது வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். தொலைவுன்னா நம்ம இங்கே பார்த்தோம், கடந்து வந்த பாதையின் நீளம், பை காலம்னா இங்கே பார்த்தோம். இதை ரெண்டையும் வகுக்க கிடைப்பது வேகம். உதாரணத்திற்கு ஒரு வண்டியானது, மிதி வண்டியானது ஏ அப்படின்ற இடத்துலேருந்து பி அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கு மிதி வண்டியானது. ஸோ இது கடந்து இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 10 மீட்டர். இது எடுத்துக்கொண்ட காலம் வந்து 10 வினாடி. 10 வினாடி. ஸோ இதன் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தொலைவு எவ்வளவு? 10 மீட்டர். 10 மீட்டர். எடுத்துக்கொண்ட காலம் 10 வினாடி. ஸோ இதை வகுக்க கிடைப்பது 1 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது 1 மீட்டர் பெர் வினாடி. அப்படின்னா ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் தூரம் ஸ்பீடில் இந்த மிதிவண்டியானது போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வேகம். அதுக்கப்புறம் திசை வேகம் அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு இப்போ ரெண்டாவது பார்ப்போம். இந்த வழியை பார்த்துக்குவோம். இந்த வழி வந்து 20 மீட்டர். இந்த வழி நம்ம முதலே கால்குலேட் பண்ண மாதிரி 10 மீட்டர். இப்போ இது வந்து என்னது? இடப்பெயர்ச்சி. இது வந்து தொலைவு. ஸோ திசை வேகம் அப்படின்னா, திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம்.
சரியா? இப்போ முதல் கணக்கு, 1வது கணக்கு, A to B போயிருக்கு இந்த வழியில். A to Bக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 10 மீட்டர். இதுதான் இடப்பெயர்ச்சியும் கூட. எடுத்துக்கொண்ட காலம் வந்து 10 வினாடி. ஸோ வேகம் எவ்வளவு? தொலைவு பை காலம். தொலைவு 10 மீட்டர், வினாடி, காலம் வந்து 10 வினாடி. ஸோ 10/10 1 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி திசை வேகம் எவ்வளவு? இடப்பெயர்ச்சி பை காலம். இங்கே வந்து இடப்பெயர்ச்சி 10 மீட்டர் தான். ஸோ திசை வேகம் 1 மீட்டர் பெர் வினாடி. இந்த முதல் எக்ஸாம்பிளில், முதல் எடுத்துக்காட்டில் வேகமும் திசை வேகமும் சமமாக இருக்கின்றன. காரணம், தொலைவும் இடப்பெயர்ச்சியும் இங்கே சமமாக இருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது எடுத்துக்காட்டை பார்ப்போம். இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டில் ஏலேருந்து பிக்கு இந்த பாதை வழியாக போகிறாங்க. ஸோ கடந்து வந்த பாதை எவ்வளவு? தொலைவு எவ்வளவு? 20 மீட்டர். தொலைவு எவ்வளவு? 20 மீட்டர். காலம் உதாரணத்துக்கு 20 செகண்டில் வராங்கன்னு வச்சுப்போம். 20 வினாடி. ஸோ வேகம் எவ்வளவு? 20 மீட்டர் டிவைடட் பை 20 வினாடி. ஸோ 1 மீட்டர் பெர் வினாடி. இதே இதில் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? திசை வேகம் எவ்வளவு? இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி எவ்வளவுங்க? 10 மீட்டர். ஸோ 10 மீட்டர் பை 20 வினாடி. ஸோ இதையும் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.5 மீட்டர் பெர் வினாடி. 0.5 மீட்டர் பெர் வினாடி. சரியா? ஸோ இது வந்து கேஸ் 2. கேஸ் 1 நம்ம சைடில் எழுதி கம்பேர் பண்ணுவோம். முதல்ல தொலைவு. தொலைவு இங்கே எவ்வளவு? தொலைவு 20 மீட்டர், காலம் 20 வினாடி. ஸோ வேகம் வந்து எவ்வளவு? அதே தான், 20/20. ஸோ 1 மீட்டர் பெர் வினாடி. அதே மாதிரி திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம். ஸோ இடப்பெயர்ச்சியும் அதுதான். சரி. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 10/10. ஏன்னா கேஸ் 1 வந்து இந்த இடம் A to B. இது தொலைவு வந்து 10 மீட்டர், காலம் வந்து 10 வினாடி. ஸோ 10/10 1 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி திசை வேகம் வந்து இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சியும் இங்கே 10 வினாடி, 10 மீட்டர் தான். ஸோ காலமும் 10 வினாடி. ஸோ இங்கே 10 மீட்டர் பெர் வினாடி. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேகம், திசை வேகம் மாறுபடுகிறது. உங்களுக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த வழியில் போகும்போது நீங்கள் ஆக்சுவலாக வேகம் எவ்வளவு வந்து, வேகம்னா 1 மீட்டர், ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் தூரம் போகிறாங்க. ஆனால் திசை வேகம் வந்து குறைந்துருது. ஒரு வினாடிக்கு 1/2 மீட்டர் தூரம் தான் போகிறாங்க திசை வேகத்தில். ஏன் அப்படின்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த டைரக்ஷனை நோக்கி தான் நம்ம மூவ்மெண்ட் ஆனது இருக்குது. இந்த திசையை நோக்கி தான் நம் இயக்கம் வந்து இருக்குது. ஸோ திசை வேகமானது இடப்பெயர்ச்சி பை காலம் 0.5 மீட்டர் பெர் வினாடி. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தொலைவும் இடப்பெயர்ச்சியும் ஒன்றாக தெரிந்தாலும் ஒன்று கிடையாது, அதுக்கு இடையில் வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி வேகமும் திசை வேகமும் நம்ம நினைப்போம் ஒரே மாதிரி தானே இருக்குது, திசை வேகம் வேகம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் காலம் பார்த்துட்டோம், தொலைவு பார்த்துட்டோம், இடப்பெயர்ச்சி பார்த்துட்டோம், வேகம் பார்த்துட்டோம், திசை வேகம் பார்த்துட்டோம். வேகத்துக்கு அலகு என்னது? இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க, மீட்டர் பெர் வினாடி. வேகத்திற்கு அலகு மீட்டர் பெர் வினாடி. திசை வேகத்துக்கு அலகு மீட்டர் பெர் வினாடி.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வினாடிக்கு எவ்வளவு மீட்டர் வேகத்தில் போகிறாங்க, ஒரு வினாடிக்கு எவ்வளோ மீட்டர் திசை வேகத்தில் போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் முடுக்கம். முடுக்கம் அப்படின்னா திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம். முடுக்கத்திற்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம். திசைவேகம்னா நம்ம முதலே பார்த்துட்டோம், மீட்டர் பெர் வினாடி அலகால் அளக்கிறோம். திசைவேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். முடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சிலரேஷன், பைக்கில் இந்த ஆக்சிலேட்டர் திருக்கு அப்போ தான் வண்டி போகும், காரில் ஆக்சிலேட்டர் மிதிச்சா வண்டி நகருது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரி முடுக்கம் அப்படின்றது வந்து ஆக்சிலரேஷன். இங்கிலீஷில் சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் சொன்னால் புரியும், தமிழில் உண்டான டிரான்ஸ்லேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் முடுக்கம். முடுக்கம்னா உங்களுக்கு என்னென்னு சில பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அது ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஈஸியாக தெரிஞ்சிடும். முடுக்கம் அப்படின்னா திசைவேக மாறுபாடு பை காலம். இந்த முடுக்கத்தை எப்படி அளக்கிறது, அதுக்கு எப்படி உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி எப்படி அளக்கிறதுங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.